ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லெமன் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 2 லெமன் சாறு எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ செய்யலாம் வாங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா சூடேறின உடனே அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடேறிடுச்சு. இந்த டைமில் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் மாறி வரணும், கலர் சேஞ்ச் ஆகணும். அது மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் அது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே அதிகமாக செஞ்சு அப்புறம் எல்லா தண்ணியுமே கொதிச்சிடும்.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கூட வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே, லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக வாசனையாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி வானல் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விடுறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. பச்சை வாசனை போய் நான் வந்து 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டையை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா கூட சேர்த்துக்கிறேன். முட்டையை வந்து மசாலா கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு முட்டையை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாத்துலேயும் மசாலா மிக்ஸ் ஆகும். இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கறிடும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து டெய்லி உங்களுக்கு வீடியோ வரும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். நாளைக்கு என்ன ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.